ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அரைச்சி வச்ச ருசியான மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மத்தி மீன் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டிலேயே சுத்தம் பண்ணது தான். குடல் மட்டும்தான் எடுத்திருக்கேன், தலையெல்லாம் கிள்ளலை. தலையோடு சேர்ந்து குழம்பு வைக்கும்போது நல்லா ருசியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 4-5 தடவை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். கல்லுப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகம் எடுத்திருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இது 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 6 வரமிளகா எடுத்திருக்கேன். மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக 6 மிளகா எடுத்திருக்கேன். இது சின்ன மிளகா தான், அதனால 6 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 4 ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு பண்ணுற ஆரம்பிக்கிறதுக்கு முதலே புளியை ஊற வச்சிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். மீன் குழம்பு புளிப்பு காரம் தூக்கலாக இருந்துச்சுன்னா ருசியாக இருக்கும். அதுக்காக இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மத்தி மீனுக்கு இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இது கூடயே 3 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். புளி கூட கல்லுப்பு சேர்க்கறதுனால அது சீக்கிரமாக புளி கரைஞ்சிரும். அதே சமயம் நம்ம எல்லாத்துக்குமே நைஸ் உப்பு சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கல்லுப்பும் நல்லா கரைஞ்சிரும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். வரமல்லி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வரமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். இப்போ மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இஞ்சி வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். நான் மீன்லேயும் மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதுக்காக மசாலாவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கல. குழம்பு நல்லா ரெட் கலராக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. பச்சை வாசமும் போயிடுச்சு. போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். அரைச்சிடலாம். இது கூட 2 கீத்து தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் இப்போயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்குவோம்ல, அப்போவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது தேங்காவை சேர்க்கறதுனால குழம்பு சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்படி பச்சையாக தேங்காய் அரைக்கும் போது ஒரு 5-6 மணி நேரத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா சூடு பண்ணி வச்சிடணும். வெயில் காலத்துலலாம் இது கெட்டு போயிடும். வெங்காயத்தோடு சேர்ந்து வதக்கும் போது அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை வரமிளகா வெங்காயம் வச்சுருக்கேன். 4-5 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம்.
இப்போ இது கூடவே புளி கரைச்சலையும் சேர்த்திக்கலாம். புளி கரைச்சலையும் சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. குழம்பு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் சரியாக இருக்கும். நல்லா கொதிச்சு வரணும். அதே சமயம் நம்ம மீனையும் போட்டு எடுக்கணும். அப்போ நல்லா கெட்டியாயிடும். இந்த பக்கம் சரியாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்ந்துட்டு கலந்து விட்டுட்டு நான் மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் கொதிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஃபுல்லாக நுரக்கட்டி இருக்குது. இப்போ மீனை போட்டால் நல்லா இருக்காது. குழம்புல இப்படி நுரை இல்லாமல் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மீனை போட்டால் தான் மீன் நல்லா உடையாமல் வரும். இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்குது. இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நுரையே இல்லை. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. புளியோட பச்சை வாசமும் போயிருச்சு. இப்போ மீனை சேர்த்திக்கும் போது மீன் உடையாது. இப்போ மீனை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மீன் தான் எடுத்திருக்கேன். அதனால ஒரே பேட்சாக போட்டுட்டேன். கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா 2 பேட்சாக பிரித்து போட்டுருங்க. எல்லாம் ஒட்டுக்கா போட்டால் உடஞ்சிரும். மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் தான். மீன் நல்லா வெந்துடும். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். இப்படி அரைச்சி வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சாதாரணமாக மசாலா பொடி மட்டும் சேர்த்து வைக்கிறத விட இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ 2-3 நிமிஷத்து தான் இருக்கும். மீன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீன் கொஞ்சம் கூட உடையல. இப்போ குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.